கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6:29. ஆலயத்தில் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். இந்த மாதத்திலே போதகர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனத்தின் ஒரு பாகமாக பூக்கள் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மலர்ந்த பூக்கள் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மலர்ந்த பூக்கள், பூக்களை நாம் பார்க்கிறோம். அவைகள் மலர்ந்திருக்கும் போது அதனுடைய அழகும் அதனுடைய வாசனையும் வெளியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா விதமான பூக்களும், சில பூக்களுக்கு வாசனை இருக்காது, ஆனால் அது மலர்ந்திருக்கும் போது அதனுடைய அழகை நாம் ரசிக்க முடியும். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் கவனித்து பார்க்கும்போது, வெளியிலே நாம் அநேக இடங்களிலே நடக்கும்போது சிறு சிறு செடிகளும் பூக்களும் இருக்கும். மிக சிறிய பூக்களாயும் இருக்கும், பெரிய பூக்களும் இருக்கிறது. காட்டுக்குள்ளே இருக்கிறது, காடுகளிலே இருக்கிறது. அவைகளை பார்க்கும்போது அது முதலாவது அது மொட்டாக இருக்கும். எல்லா பூக்களுமே மொட்டாக இருக்கும். அந்த மொட்டாய் இருக்கிறதான அந்த பருவத்திலே அது அழகா இருக்கிறதோ அல்லது வாசனை வீசுகிறதாகவும் இருக்காது. ஆனால் அது மலர்ந்த பின்புதான் அதனுடைய அழகு வெளியிலே காணப்படும். ஒரு சாதாரண ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கொண்டாலும் மொட்டாக இருக்கும்போது எல்லா இதழ்களும் இணைந்து ஒரு இடத்திலே சேர்ந்து இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அது மலர்ந்த பின்பு அதனுடைய அழகு வித்தியாசமாயிருக்கும், அதனுடைய வாசனையும் வித்தியாசமாயிருக்கும். அநேக மலர்கள், பூக்கள் மொட்டிலேயே காய்ந்து விழுந்து விடுக்கிறதை பார்க்கும். ஆனால் மலர்ந்த பூக்கள் அதுதான் விசேஷமானது. அந்த மலர்ந்த பூக்களை தான் மனுஷர் உபயோகப்படுத்துவார்கள். அது வாசனை வீசுகிறதாய், அது எல்லாருக்கும் பிரியமானதுமாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த மலர்ந்த பூக்களை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சாலமோன் ஆண்டவருக்கு கட்டினதான ஆலயத்தில் உள்ள காரியங்களை குறித்துதான் நாம் இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம். அதிலே 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 29ஆம் வசனம், 32ஆம் வசனம், 35ஆம் வசனம், இவைகளில் எல்லாம் இந்த ஆலயத்தில் மலர்ந்த பூக்களை அவன் சித்திர வேலையாக செய்கிறதை இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த மலர்ந்த பூக்கள், ஆலயத்தில் மலர்ந்த பூக்கள், அவைகள் சித்திரங்களாக, சித்திர வேலையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆலயத்தில் மலர்ந்த பூக்கள், அந்த ஆலயத்தில் மலர்ந்த பூக்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 6:11-14 வரை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி
இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். முதலாவது, இந்த மலர்ந்த பூக்கள் ஆலயத்தில் மலர்ந்த பூக்களாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் மலர்ந்த பூக்கள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னான், மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதான வேளையிலே ஆண்டவர் அவர்கள் நடுவிலே தங்கியிருந்து அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். இப்படிதான் ஆண்டவர் அந்த வாக்கை கொடுத்தார். முதலாவது, மலர்ந்த பூக்கள் தேவ ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை குறிக்கிறது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதை குறிக்கிறது. ஆலயத்தை அவன் கட்டும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தைகளை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன். முதலாவது, ஆலயத்தில் மலர்ந்த பூக்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான் என்று 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு அவனுடைய ஜீவியத்திலே அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவனுடைய நிலைமை பரிதாபமாக முடிந்தது, ஒரு ராஜாவா இருந்தும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அதுவும் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. ஆலயத்தை கட்டுவதற்கு மாத்திரம் அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறதான காரியம், இந்த மலர்ந்த பூக்கள் ஆண்டவருடைய ஆலயத்திலே இருக்கிறது. அது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டமான ஜனத்தை குறிக்கிறதாக இருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறது போலதான் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கும்போது ஆண்டவர் வரும்போது நமக்கு ஒரு பலனை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறான், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த மலர்ந்த பூக்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம் மத்தியிலே வாசமாயிருக்கிறார், நம்மை கைவிடாது இருப்பார். நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை கைவிடாது இருக்கிறது. நம் நடுவிலே வாசம் பண்ண, அவர் மனுஷரின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற ஒரு நல்ல தேவன். ஒரு பழைய பாடல் உண்டு, இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, வாசம் செய்கிறார். அவர் அதை விரும்புகிறார். அவருக்கு ரொம்ப இஷ்டம் பரலோகத்திலே தூதர்கள் துதிக்கிற இடத்திலே வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட நடக்கிற ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு அவர் விரும்புகிறார். ஆகியதான் 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் நடுவில் இருக்கிறேன், வருவேன் அல்ல, இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அப்ப 2-3 பேர் ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எங்கெல்லாம், அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், இப்படி ஆப்ல இருக்கலாம், ஆன்லைன்ல இருக்கலாம், பல விதங்களில் இருக்கு. 2 அல்லது 3 பேர், 2 கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபித்தாலே அங்க நடுவுல இருக்கிறாரோ. இருக்கிறேன், அந்த வசனத்தை நன்றாய் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். இருக்கிறேன், நான் வருவேன் என்றல்ல, இருக்கிறேன், ஐ எம் ஆல்ரெடி தேர், நான் அங்கே இருக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்.
வாசம் பண்ணுகிறார். அடுத்தது அவர் கைவிடாமல் இருக்கிறார். ஆலயத்தில் மலர்ந்த பூக்கள் முதலாவது நம்முடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. இரண்டாவது நாம் அதை கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்கிறார்? நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார், நம்மை கைவிடாது இருக்கிறார். கடைசியாய் அந்த 12ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்கிறது, நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த மலர்ந்த பூக்கள் ஆலயத்தில் இருக்கிறது எதை குறிக்கிறது என்று சொன்னான், ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்கு திட்டங்களையும் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நிறைவேற்றி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆகியால் சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 92:13, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆகையால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட மலர்ந்த பூக்களாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை எப்படி வைக்கிறாராம்? செழிப்புள்ளவர்களாய் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த மலர்ந்த பூக்கள் அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது சித்திரங்களும் அல்லது சித்திர வேலைகளும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 6:35 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவைகளில் கேருபீன்களும் பேரீம்புகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் பூத்த மலர்ந்த பூக்கள் எதை குறிக்கிறது? அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி கைவிடாமல் இருந்து அவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, அந்த மலர்ந்த பூக்கள் அது சித்திர வேலையாயிருக்கிறது. அந்த சித்திர வேலை சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்டது. அது பொன் தகட்டால் அவைகளை மூடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொன் தகட்டால் மூடினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பொன் எதை குறிக்கிறது என்று சொன்னான். அநேகர் பொன் பரிசுத்தத்தை குறிக்கிறது என்று சொல்வார்கள். சரிதான். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தேவன் செய்ய சொன்ன எல்லா காரியங்களையும் பொன் தகட்டினால் மூட சொன்னார். பொன்னை தகடாய் அடித்து அவைகளை எல்லாம் மரங்களை மூடி எல்லாவற்றையும் மூட சொன்னார். பரிசுத்தத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆராதனைக்குரிய பொருட்கள் பரிசுத்தத்தை குறிக்கிறது, இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட இன்னொரு காரியத்தை குறிக்கிறது. இந்த பொன் தகட்டான் மூடுகிறது. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இந்த பொன் தகட்டால் மூடினான் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மனுஷருக்கு வருகிற சோதனை. நம் கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுங்க, மனுஷருக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வராது, ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சோதனையோடு கூட அது உங்களுக்கு வெளியில போவதற்கான போக்கையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் சோதிக்கப்படும் போது தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடாது. யோபுக்கு வந்த சோதனை யாரால் வந்தது?
சாத்தானால் தான் வந்தது. நமக்கும் சாத்தானாலே வரலாம், மனுஷராலே வரலாம், சூழ்நிலைகளாலே வரலாம், சீதோஷ்ண நிலைகளாலே வரலாம். பல காரியங்கள் மூலமாய் நம்மிடத்திலே சோதனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் தான் என்ன சோதிக்கிறாரு என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோதனை வரும்போது நாம் சோர்ந்து போகிறவர்களாய் நாம் இருந்துவிட கூடாது. சோதிக்கப்படுகிறவன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்பட்டார், பாடும் பட்டார். ஆகையால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவிதான் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை சோதிக்கிறவர் அவர் அல்ல. அதனால்தான் யோபு சொல்றார், நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். இந்த இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான மலர்ந்த பூக்கள், அது சித்திர வேலை. அந்த சித்திர வேலையானது பொன் தகட்டால் மூடி இருக்கிறது. எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் அது என்ன செய்யும்? நம்மை வேதனைப்படுத்தாது. சோதனை நம்மை பொன்னாக விளங்க செய்யும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு விலகி போகிற விசுவாசிகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, தற்கொலை செய்து கொண்ட ஊழியக்காரர், கடனிலே மாற்றிக்கொண்ட ஊழியக்காரர், தற்கொலை செய்து விசுவாசமற்று போனவர்கள். கடைசி நாட்களிலே நமக்கு சோதனை எதிலே வரும்? விசுவாச பரீட்சை தான், விசுவாச சோதனை தான். என்ன அழகாய் பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார் பாருங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகும் அந்த பொன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பொன் வெள்ளி எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது, எல்லாம் அழிந்து போகும். அழிந்து போகிறது. அது சோதிக்கப்பட்ட பின் இன்னும் பளபளப்பாய் மாறுகிறது. அப்போ அது ஒரு டெம்பரேச்சர்ல அது சோதிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு அனல் கொடுக்க வேண்டிய ஒரு அளவுதான். அதிகமான அனலை கொடுத்து அந்த பொன்னை போட்டு விட்டால் அது உருகி அழிந்து போய்விடும். பொன்னுக்கே அப்படியானால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அப்படி விட்டு விடுவாரா? லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னை பிசாசானவன் சுளகினாலே புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் அவனுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நான் கொடுத்தேன் என்றும் சொல்லவில்லை. ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன நல்ல ஒரு தேவன் நமக்கு உண்டு பாருங்களேன். நாம் அதை மறந்து போகிறோம் அநேக நேரங்களிலே. நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே, இந்த விசுவாச கப்பலிலே அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி அவர்கள் எனக்கு இந்த மழை காலங்களிலே ஆந்திராவிலிருந்து போன் பண்ணும் போது அவங்க சொன்னாங்க, இயேசுவா கிட்ட சொன்னேன், எங்களை சூழ தண்ணி நிற்குது, எங்களை சூழ பாம்பு ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஜெப கூடத்திற்கு கூட உள்ளே ஒரு பாம்பு ஓடி வந்து விட்டது. அதனால் ஆண்டவரை மாத்திரம் நான் நம்பி அங்கே
உட்கார்ந்திருக்கேன். ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார், எனக்கு ஞாபகப்படுத்தினார். கப்பலிலே அலை மோதுகிறது, காற்று வீசுகிறது, அது மூழ்கி போகிறது போல இருக்கிறது. ஆனால் அந்த கப்பலிலே இயேசு இருந்ததினால் சீஷர்கள் தப்பித்தார்களே. அதுபோல இயேசுவே, நீர் எங்கள் கூடாரத்துக்குள்ளே நீர் இருக்கிறீர், ஆகிய நாங்கள் தப்புவிக்கப்படுவோம். அது புயல் அடித்தாலும் சரி, பெரு வெள்ளம் வந்தாலும் சரி, எங்களை சூழ தண்ணீர் நின்ற ஒரே அடுத்த 2 நாட்களிலே முழுவதுமாக தண்ணீர் வற்றி போனது என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் அந்த படகிலே கப்பலின் பின் நணையத்திலே படுத்திருந்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பவுல் அப்போஸ்தலரின் வாழ்க்கையிலே அந்த மெலித்தா தீவுக்கு அவர்கள் போகிற வேளையிலே அந்த அவர்கள் போனதான கப்பல் உடைந்து போனதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கடும் புயல் வந்ததினால அந்த நேரத்திலே பின்னணியம் தான் முதலாவது உடைந்தது. அந்த அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அதை நாம் வாசிக்கிறோம். பின்னணியம் தான் முதலாவது உடைந்து போகிறது. இயேசுவானவர் எங்கே படுத்திருந்தாராம்? பின்னணைப்பு. இயேசு முதல்ல மூழ்கினால்தான் சீஷர்கள் முழுக்க அவங்க முன்னாலே இருக்கிறாங்க. முன்னணையத்திலே அந்த இதெல்லாம் பிடித்து இழுத்து கட்டி கொண்டு காற்று போகிற திசைக்கு அதை திருப்பி கொண்டு எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எங்கே நித்திரையாய் இருந்தாரோ கப்பலின் பின்னணையத்திலே. சோதிக்கப்படுகிற நம்முடைய கப்பலிலே ஆண்டவர் உறங்கிக் கொண்டு இல்லைங்க, உறங்கிக் கொண்டு இல்லை. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நித்திரையாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன? அது ஒரு மயக்கம் போன்ற ஒரு காரியம். அப்படியே ஆனா நம்ம அதிலே இருப்போம், அங்கேதான் இருப்போம். நமக்கு சூழல் நடக்கிறது தெரியும். அதுதான் நித்திரை. அந்த நித்திரையிலேயே ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மூழ்கி போகிறோமே, தண்ணி உள்ள வந்துருச்சே, ஆண்டவரே ஆண்டவரே ஐயரே ஐயரே கூப்பிடுகிறார்கள். அநேக நேரங்களில் நாமும் ஆண்டவரை நோக்கி எப்படிதான் கூப்பாடு போடுகிறோம். எல்லை பிரிப்பான் ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீர் வடித்து விட்டு, நீர் பார்த்துக் கொள்ளும், என் கப்பலிலே நீர் இருக்கிறீர், பின்னணையத்திலே இருக்கிறீர், நீர் இருக்கிற இடம் உடைந்து மூழ்கி போனால்தான் நான் மூழ்குவேன் ஆண்டவரே. அங்கேதான் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் பிதாவின் வலது பரிசுத்தரை விட்டிருந்து என்ன செய்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் விசுவாச மகள், என் விசுவாச மகன் அவன் சோதனையை ஜெயித்து வந்துருவான் பிதாவே, வந்துருவாங்க பிதாவே என்று அவரிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்க. நாமும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கோம். என்ன ஆண்டவரே, என்னை கைவிட்டீரோ கைவிட்டீரோ என்று கதறிக்கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அழிந்து போகிற பொண்ணுக்கு அக்கினி ஒரு சோதனை என்று சொன்னான். அதிலும் விலையேற பெற்ற அந்த வசனத்தை அடிக்கோடிட்டு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதை பார்க்கணும். அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது என்ன கிடைக்கிறது பாருங்களேன். யோபு பழைய ஏற்பாட்டு பக்தன் சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன், பளபளன்னு ஆயிடுவேன், எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லுகிறான். அன்றைக்கு அவனுடைய சகோதர சிநேகிதர் எல்லாம் பொண்ணு எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. பொன்னாக விளங்கிச்சு அவனுடைய வாழ்க்கை. ஆனால் நமக்கு பாருங்களேன், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டா. ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஒரு பரிசு நமக்கு இந்த பூமியில ஏதாவது வேணுங்களா? ஒரு வீடு வேணுமா? 1 கோடி ரூபாய் வேணுமா?
என்ன வேணுங்க இந்த உலகத்துல? இதை விட ஏதாவது மேலானதா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் வரும்போது அவர் நமக்கு கொடுக்க போகிற புகழ்ச்சி, நம்ம இந்த பூமியில வாங்குகிற புகழ்ச்சி, அது சில நேரங்கள வீண் புகழ்ச்சி. நம்ம புகழ்றது போல புகழ்ந்து என்ன பண்ணுவாங்க, மேல கீழே தூக்கி கீழே போட்டுருவாங்க. அந்த புகழ்ச்சி வேண்டாங்க. அது கண்ணி என்று சொல்லுகிறது வேதம். அந்த புகழ்ச்சி, மனுஷருடைய புகழ்ச்சி கண்ணி, அது வேண்டாம் நமக்கு. ஆண்டவரே நமக்கு புகழ்ச்சியை கொடுக்க. Well done, my good and faithful servant என்று அழைப்பார். ஓ நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நீ 10 பட்டணங்களுக்கு 10 ராத்தல் சம்பாதித்தாயோ, 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. என்ன பெரிய புகழ்ச்சிங்க! இந்த பூமியின் புகழ்ச்சி வேண்டாம். ஆண்டவர் புகழ போறார், கனம் மகிமை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! அதற்காக நாம் என்ன செய்யணுங்க? சோதனை எல்லாம் சகிக்கிறவர்களாய் மாறணும். அதான் யாக்கோபு அடைய நிருபத்துல எழுதும் போது சொல்லுகிறான், சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஓ, அவன் தலையிலே கிரீடம் பூக்கும் என்று, அந்த பூக்குற கிரீடம் இது, அது ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் நமக்கு பூக்குங்க. நாம் சோதிக்கப்பட்ட பின் அந்த ஜீவ கிரீடம் நம்முடைய தலையிலே பூக்குற அந்த மகிமை, புகழ்ச்சி, கனமெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3. முதலாவதாக நாம் பார்த்தோம் ஆலயத்தில் மலர்ந்த பூ. 2வது அந்த ஆலயத்தின் சித்திர வேலையான பொன்னால் மூடப்பட்ட மலர்ந்த பூக்கள். 3வதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து. 2வது ஒரு மலர்ந்த பூ என்னவென்று சொன்னால் அது முகமலர்ச்சி. முகமலர்ச்சி, முகத்திலே ஒரு மலர்ச்சிங்க. சிலர் எல்லாம் பார்த்தா நல்ல ஒரு 6 மணி போல ஒரு முகம். அது என்ன முகம்? 6 மணி முகம், நீண்ட முகம், தொங்க போட்டு கொண்டிருக்கிற முகம். ஒரு கூட்டத்தார் சிரிக்கவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை ஒருவரோடு ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லும் போது அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க. நாம எப்படி சொல்லணுங்க? நல்ல சிரித்த முகத்தோடு, நல்ல 2.25 மாதிரி நல்ல சிரித்த முகத்தோடு கூட ஒருவரை ஒருவர் வாழ்த்தணும். நம்ம அந்த ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த முகமலர்ச்சிக்கு, ஸ்மைலுக்கு ஒரு காரியம் இருக்கிறதா, அது ஒரு தொற்று வியாதி போல. ஒருத்தர் சிரித்த முகத்தோடு அந்த புன்னகை பூக்கும் போது அவர்களுக்கு யார் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த புன்னகை வந்துடும். இவங்களை பார்த்த உடனே நீங்க அதை செய்து பாருங்களேன். வழியில போகும்போது கூட தெரியாதவர்களா இருந்தா கூட அப்படின்னு நம்மளை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு புன்முறுவல், சிரித்த முகத்தோடு அவங்க பாருங்களேன், ஒரு வணக்கம் பண்ணுவாங்க, அல்லது அவங்களும் சிரித்து கொண்டு போவாங்க. இது நாம இல்ல, அது கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் அபியாசப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில். எப்போது நம்முடைய வருத்தம், நம்முடைய துக்கம், நம்முடைய கடன், நம்முடைய வியாதி ஓன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. எல்லாரும் போல எல்லாருக்கும் வியாதி வரும்,
துக்கம் வரும், கடன் வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். ஆனா நமக்கு ஒரு தேவன் உண்டு, இது எல்லாத்திலும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு அல்லவா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது மனம் மகிழ்ச்சி தான் முகம் வளர்ச்சியை கொடுக்கும். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க, முகம் மலர்ந்து. ஒன்றாவது நாம் பார்க்கிற மலர்ந்த பூ என்னவென்றால் மனம், முகம் வளர்ச்சி. அது எப்படி வருகிறது? மனம் மகிழ்ச்சியா இருக்கும்போது. இந்த மன மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா! எப்படி பாருங்களேன், இந்த ஆண்டவர் என்ன ஒரு தேவன் பாருங்க. அவர் நேசர், நம்மை நேசிக்கிற ஒரு நேசர். அவர் மதிலுக்கு புறம்பே நிற்கிறாராம், பலகணி வழியாய், அப்படியே அந்த ஜன்னல் வழியாய் பார்த்து, அந்த கிராதின் அந்த ஜன்னலின் அந்த கம்பிகளின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை, ஹல்லேலூயா, மலர்ந்த முகத்தை அவர் நமக்கு காண்பிக்கும் போது நாம முகத்தை வச்சுக்கணுமா? இல்லைங்க. அந்த மனம் முகத்தை, மலர்ந்த முகத்தை பார்க்கிற நாமும் எப்பொழுதும் மலர்ந்த ஒரு பூவை போல மலர்ந்த முகத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் தான் அவர் மதிலுக்கு புறம்பே நிற்கிறான், வெளியில நிற்கிறான். அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய், அந்த கிராதியின் வழியாய் அவருடைய மலர்ந்த முகத்தை காண்ப. அந்த மலர்ந்த முகத்திலே ஒரு மகிமை இருக்கிறதுங்க. அந்த மலர்ந்த முகத்திலே காணப்படுகிற அந்த மகிமை தான் நம்மையும் அந்த மலர்ந்த முகத்துக்குள்ளாக மாற்றி விடுகிறது. அந்த மலர்ந்த முகமாய் நம்முடைய முகத்தையும் மாற்றி விடுகிறது. ஒரு மலர்ந்த பூவை போல நாம் மாறிவிடுகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா! அவருடைய முகம் மலர்ச்சி, அந்த முகம் மலர்ச்சியிலே என்ன காணப்படுகிறது? மகிமையின் அறிவாகிய ஒளி. அது அவருடைய முகத்திலிருந்து அது எங்கே டிரான்ஸ்பர் ஆகுதுங்க? நம்முடைய இருதயத்துக்குள்ளே. ஹல்லேலூயா! நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கும். என்ன ஒரு கனெக்ஷன் பாருங்களேன். அந்த முகம் மலர்ந்து அந்த முகத்திலே, அவருடைய முகத்தில் அந்த மகிமையின் ஒளி என்ன செய்கிறது? மகிமையின் அறிவாகிய ஒளி. அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துடும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி வந்த பிறகு இருள் எல்லாம் வெளியில போய்விடும், துக்கம் எல்லாம் வெளியில போயிடும், கவலை எல்லாம் வெளியில போயிடும், வேதனை எல்லாம் வெளியில போயிடும். அந்த முகம் மலர்ச்சியை பார்த்த பிறகு நமக்கு எதற்குங்க துக்கம்? எதற்குங்க துக்கம்? சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் சிலர் எல்லாம் துக்கப்பட்டு அப்படியே நொந்து நூலா போயிடுவாங்க. நல்லதில்லை. அது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அழகு அல்ல. என்ன வந்தாலும் நம்முடைய முகம் மலர்ந்து இருக்க, மலர்ந்த பூக்கள், மலர்ந்த பூ எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முக மலர்ச்சி.
அந்த முக மலர்ச்சி எதை அந்த மனம் மனம் மகிழ்ச்சியா இருக்கிறதை குறிக்கிறது. அந்த மனம் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? அது நேசருடைய முகத்தில் இருக்கிற அந்த முகமலர்ச்சி. அந்த நேசருடைய முகமலர்ச்சி அதிலே மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்கிறதுனாலே அது நேரடியா நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அது கிரியேட் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகி விடுகிறது? நம்முடைய முகம் மலர்ந்து விடுகிறது. பிலிப்பியர் 4:10 நாம் வாசிக்கும் பொழுது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினார். முகம் மலர்ச்சி எதனால் வருது? அந்த மனம் மகிழ்ச்சினால். அந்த மனமும் மலர்ந்து போகிறது. அந்த மனம் மலரும் போது நாம் அடுத்து செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஊழியரை விசாரிக்கிறது, விசுவாசிகளை விசாரிக்கிறது, விதவைகளை விசாரிக்கிறது. இதெல்லாம் நாம் செய்யும். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறது. இதெல்லாம் செய்வதுதான் தேவ பக்தி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பக்தி நாம் செய்கிற காரியங்களிலே தேவ பக்தியை நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது மனம் மலர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. மனம் மலர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. இல்லையானால் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களால் இந்த காலங்களிலே விசாரிக்கிற காரியங்கள் அதிகமாய் இல்லாமல் போகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 கடைசி வசனம் 27 சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. மூன்றாவது நம் வாழ்க்கையிலே மலர்கிற அந்த மலர்ந்த பூக்கள் அது மன மகிழ்ச்சி, முகம் மலர்ச்சியை கொடுக்கிறது. அந்த மனம் மலர்ந்து இருக்கும் போது மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். விசாரிக்கிறது திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுடைய உபத்திரவத்தை நாம் விசாரிக்க வேண்டும். விசாரிக்கிறதும் உலகத்தாலும் கரைப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள ரெண்டையும் செய்யணும். உதவியை விசாரிக்க காரியங்களை மட்டும் செய்துவிட்டு உலகத்தோடு உலகமாய் நான் வாழ்ந்து விட்டால் அது தெய்வ பக்தி அல்ல. வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. இந்த மூன்றாவது மலர்ந்த பூ எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் மற்றவர்களை விசாரிக்கிறதினாலே ஆண்டவர் நம்மை பக்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நான்காவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். இன்னும் 2 காரியங்களை வேகமாக நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40 கடந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்ததான ஒரு வசனம். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் வசனம். ஆதியாகமம் 40:10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்து இருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. இங்கே நாம் வாசிக்கிறோம், திராட்சை செடியிலே கொடி இருக்கிறது. அந்த கொடியிலே கொடி துளிர்க்கிறது, அதன் பின்பு பூக்கள் மலர்கிறது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், துளிர்க்கிறதும் அதன் பின்பு மலர்கிறது, பூக்கள் மலர்கிறது. முதலாவது அந்த கொடி
திராட்சை செடியோடு இசைந்திருக்கிறது. ஆகையால் அந்த கொடியை என்ன செய்கிறது? துளிர்க்கிறது. துளிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதிலே பூக்கள் மலர்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த பான பாத்திரக்காரனின் எதிர்காலத்தை குறிக்கிறதாக இருக்கு. எதிர்காலம் நமக்கும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நாம் சொல்லி சொல்லி ஜெபித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சில காலம் செல்லும், சில காலம். அது வரைக்கும் நமக்கு பொறுமை தரணும்னு ஆண்டோட்டு ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே 3 நாளைக்குள்ளே அந்த பான பாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனம் நிறைவேறுகிறதை பாருங்க. 3 நாள். சொப்பனம் கண்டு சொப்பனத்தையும் வியாக்கியானம் பண்ணி அவங்கிட்ட சொல்லி ஞாபகம் வைத்துக்கோப்பா, நீ ராஜாவின் இடத்துல போகும்போது என்னை எப்படியாவது இந்த சிறையிலிருந்து வெளியில கொண்டு வந்துரு அப்படின்னு சொன்ன யோசேப்புக்கு 13 வருடங்களுக்கு மேலானது அவன் சிறையிருப்பு மாறுவதற்கு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறும். சொப்பனக்காரன் என்று பெயர் பெற்றவன் அவன் சகோதரர்களாலே. அது ஏளனமாக சொன்னாலும் அது அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கொடுத்த ஒரு கிருபையின் வரம். அது அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதில் எப்பொழுது நிறைவேறினது? 3 நாட்களில் அல்ல. இந்த பானபாத்திரக்காரனுக்கு 3 நாட்களில் நிறைவேறி துளித்தது, பூ பூத்தது, பழமும் வந்துருச்சு. பழத்தை எடுத்து கொண்டு போய் சாறு போட்டு அந்த பார்வோனுக்கு கொடுத்து விட்டார் 3 நாள்ல. ஆனால் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொப்பனமும் கண்டு சொப்பனத்துக்கு விளக்கமும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில எல்லாம் அது நிறைவேறிடுச்சு. ஆனா என் வாழ்க்கையில நிறைவேற என்ன பரிதாபம் இல்ல. நான் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். ஆனா எனக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாலும் அது நிறைவேறலையே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும். அது தவறு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றி வல்லவராயிருக்கிறார். 13, 17 வயதிலே அவன் சகோதரரிடத்திலே போய் அந்த இடத்துல பார்க்கும்போது அவனை அந்த குழியிலே போட்டு எகிப்துக்கு வந்த நாட்கள் ஒரு சில வருடங்கள் முன்னும் பின்னுமாக இருக்கலாம். அவன் கண்ட சொப்பனம் குறைந்தபட்சம் 13 வருடங்கள். 30 வயதிலே அவன் அதிபதியாக எகிப்திலே மாறுகிறான். அது வரைக்கும் அவன் கண்ட சொப்பனம் அவனுக்கு ஏன் நிறைவேறவில்லை? அதற்காக அவன் ஏதாவது செய்தானா? சொன்னான். ஆனால் அந்த பான பாத்திரக்காரன் 3 நாள்ல மறந்து போவானா? 2 வருடங்கள் கழித்து யோசேப்புக்கு அந்த விடுதலையின் நாள் குறிக்கப்பட்டது. இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லும் போது ஒரு ஆட்டோல நான் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் போது சில காரியங்களை அந்த ஆட்டோல பேசிக்கொண்டு, அது புறஞ்சாதியா, நீங்க சர்ச்சுக்கு போறீங்களாமா அதெல்லாம் விசாரிச்சார். நான் கூட அந்தோனியார் சர்ச்சுக்கு போவேமா வெள்ளிக்கிழமை தோறும் அப்படின்னு. சரிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுவிசேஷத்தையும் லேசா அவர் போகிறதுனாலே அப்படி சொல்லி விட்டு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சில காரியங்களை கேட்டு விசாரித்து விட்டு அவர் சொன்னார், எல்லாம் ஆண்டவன் நல்ல காரியத்துக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கிறான்மா, அந்த நாள் வரும்போது நடந்துரும் அப்படின்னு. அத நாம தான் சொல்றோம், ஆண்டவர் குறித்த காலத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்று. ஆனா ஒரு புறஜாதியான ஒரு மனுஷனுடைய வாயிலும் அதை வந்தபோது நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இவருக்கு இந்த வெளிப்பாடு வைத்திருக்கிறேன், ஆகையால் இந்த மனுஷனை நீ தொடுவீர் என்று விசுவாசிக்கிறேன். அடிக்கடி நான் போன் பண்ணி அவரை அழைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அப்படியா? நான் ஒரு புறஜாதியானுக்கே தெரிகிறது, ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அது கர்த்தரால் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவன் என்று
பொதுவாய் சொல்லி விடுக்கிறார். அது கர்த்தர் தான், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். அவர் ஒருவர் தான் அதை குறித்த காலத்திலே நமக்கு நிறைவேற்று. அது அந்த 2 வருஷங்கள் கழித்துதான் பானபாத்திரக்காரனுக்கு ஐயோ நான் செய்த தவறு இப்பொழுதுதான் ஞாபகம் இருக்கிறது என்று பார்வோனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் அவன் செய்த தவறு அல்ல, தேவன் அவனுக்கு ஒரு மறதியை கொடுத்து அந்த 2 வருஷம் கழிச்சுதான் பார்வோன் அவனை உயர்த்த வேண்டும் என்பது தேவன் வைத்த தீர்மானம். அப்படியானால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு எதிர்காலம் ஒன்று உண்டு. ஒரு காரியத்திற்கான நாம் காத்திருக்கிற காரியங்கள் இன்றைக்கு வேத பகுதியிலே நாம் வாசித்தோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது வேலன் அடைந்து கழுகு போல. கழுகு சாதாரண பறவைகள் இருக்கிற இடங்களிலே நீங்க பார்க்கவே முடியாது. அது ஒரு உன்னத அனுபவம். கழுகு போல ஒரு புது வேலன், ஒவ்வொரு நாளும் புதுபலன் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே நான் புதுபலன் பெற்றுக்கொண்டு உயர 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 என்னை எழுப்பும் ஆண்டவரே என்று ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற காரியம் நிறைவேறும் அளவும் நாம் காத்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 20 வருடங்கள் கழித்து ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்திலே ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுதலையை கொடுத்தார். 20 வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டியது. பொறுமையோடு காத்திருந்தேன். சொந்த பந்தங்கள் எனக்கு என்ன அமைதியா இருந்தையே, எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் நினைத்தோம், ஒன்றுமில்லை என்று நாங்கள் நினைத்தோமே. நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கிரியை செய்வதற்காக நான் பொறுமையாயிருந்தேன், அதற்குதான் அமைதியாயிருந்தேன். எந்த மனுஷரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். 20 வருடங்கள் கழித்து கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். நான் உங்களுக்கும் பெரிய ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 7:12, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் நாம் பார்ப்போம் என்று சுலமித்தி தன் நேசரை அழைக்கிறார். எப்பொழுது? அதிகாலை. இந்த அதிகாலை ஜெபம் என்பது மிகுந்த பலனுள்ள ஒரு ஜெபம். நமக்கும் அதிகாலை ஜெபம் உண்டு. அநேகர் தனிப்பட்ட முறையிலே அதிகாலை ஜெபங்களை செய்கிறவர்கள் உண்டு. அவர்களை கேட்டால் அவர்கள் சொல்ல முடியும், பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு, நிறைய இருக்கும். ஆனாலும் விடாமல் ஜெபிப்பார்கள். அந்த அதிகாலை ஜெபத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறதும் அவர்கள் ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவங்களும் உண்டு. அதுதான் இந்த காரியம். முதலாவது அந்த திராட்சை செடி துளிர்த்து பூ பூக்கிற பூ மலர்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு எதிர்காலத்தை குறிக்கிறது. அடுத்ததாக நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களையும் குறிக்கிறதாக இருக்கு. அவர் நமக்கு நாம் அவரை தேடி போக வேண்டும். அதிகாலையிலே தேடி போய், வாங்க ஆண்டவரே, கொடி துளித்திருக்கிறது, திராட்சை பூக்கள் மலர்ந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து பாரும், நான் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கொடுத்தேன். அவரை துதிக்கிற துதியும் அவரை ஆராதிக்கிற ஆராதனையும் நமக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனாலே அவரோடு கூடயே நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து ஒரு நாள் வரும்போது காணப்படாமல் போனான். அது ஆசேர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசேர் புஸ்தகம்
ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கிறது. அதை வாசிக்கும் போது அதுல போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர் தேவனோடு பேசிக்கொண்டு நடந்து கொண்டு போற வழியிலே அவரோடு கூட நிறைய பேரும் வருவாங்களாம். ஆனா அவரு தேவனோடு பேசுகிறத பாக்குவாங்க. ஆனா கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் அவங்களால போக முடியும். அதுக்கு பிற்பாடு அவரை ஒரு மேகம் போல ஏதோ ஒண்ணு மறைத்து விடும். ஏதோ ஒரு கடலுக்குள்ள அவர் போகிற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் திரும்பி வருவார், குடும்பத்தோட இருப்பார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. அவர் குமாரரும் குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்டு இருந்தாராம். குடும்ப வாழ்க்கையில இருந்தார். ஒரு சன்னியாசியா போய் விடவில்லை, தனித்து இருக்கிறதுக்கு போய்விடவில்லை, குடும்பத்தோடு தான் இருந்தார். ஆனால் இப்படி போய்கொண்டே இருக்கிற வேளையிலே ஒரு நாள் போனவர் திரும்பி வரலை. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனோடு கூட நடந்து காணப்படாமற் போனான். தேவனோடு நடந்து காணப்படாமற் போனதை குறித்து எபிரேயர் ஆக்கியோன் எழுதும் போது சொல்கிறார், அவன் காணப்படாமற் போவதற்கு முன்னதாகவே தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சாட்சி பெற்றான். அதுதான் இந்த ஜனங்கள் எல்லாம். ஒரு நாள் அவங்க அப்படியே போயிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த மேகம் போன்ற ஒரு காரியம் அவனை தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அவர் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. போய் தேடுறாங்க, அங்கே ஒன்றும் காணவில்லை. ஆகியால்தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொன்னார்கள். அதுதான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். அவன் இருக்கும் போதே தேவனோடு கூட நடந்தான் என்ற சாட்சியை பெற்றுக்கொண்டான். நாமும் கூட இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் தேவனோடு கூட உறவாடி 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 தேவனோடு இருக்கிறவங்க. ஈசாக்கை குறித்து சொன்னாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரு. அப்ப தெரியும் அவங்களுக்கு, எதிராளிகளுக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் இருப்போம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. இங்கே நாம் ஒரு மலர்ந்த ஒரு புஷ்பத்தை அல்லது மலர்ந்த ஒரு பூவை பார்க்கிறோம். அது என்ன? லீலி புஷ்பம். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவதற்கு முதலாவது பனி பெய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பனி என்பது என்னவென்று நாம் வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 133:1-3 வாசிக்கிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த பனி பெய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சகோதரத்துவம். அதுதான் எபிரேயர் 13:1 வாசிக்கிறோம். சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள். சகோதரத்துவம். நான் பெரியவன் நீ பெரியவன், நான் பெரியவன் நீ பெரியவன் அல்ல அல்ல அல்ல. எல்லாரும் சகோதரரும் சகோதரிகளும். கிறிஸ்து இயேசுவினாலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் சகோதரர். அவர் நமக்கு மூத்த சகோதரர். நாம் எல்லாம் அவருடைய உடன் சகோதரரும் சகோதரிகளும். அப்ப அந்த சகோதர சிநேகம் தான் நமக்கு பனி போல இறங்குகிறது. அது என்ன பூக்க வைக்கிறது என்று சொன்னால் லீலி புஷ்பத்தை பூக்க வைக்கிறான். இந்த லீலி புஷ்பத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டு 2:1-2. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறான். இங்கே நாம் பார்க்கிறோம், முதலாவது அந்த பனி பெய்கிறது சகோதரத்துவத்தை காண்பிக்கிறது. அப்பொழுது அந்த சகோதரத்துவத்துக்குள்ளே ஒரு மலர்கிற
ஒரு பூ இருக்கிறது. அது என்ன பூ என்றால் அது லீலி புஷ்பம். அது எங்கே வளர்க்கிறது? பள்ளத்தாக்குகள். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்ன? சங்கீதம் 23 நாம் பார்க்கிறோம். அது மரணமும் இருளும் நிறைந்தது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பள்ளத்தாக்கிலே அந்த லீலி புஷ்பம் மலர்கிறது. அது பள்ளத்தாக்கின் அனுபவம். நமக்கு இருளாயிருக்கலாம், அது மரணத்தை போல இருக்கலாம். ஆனால் அதிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இரண்டாவது, அந்த லீலி புஷ்பத்துக்கு எங்கே அது மலர்கிறது என்று சொன்னால் 2ஆம் வசனம், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னான், இந்த முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் நல்ல வாசனையா இருக்கும். ஏன் சொல்லுங்க? அந்த முள்ளு ஒவ்வொரு இதழையும் குத்த 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 வாசனை வீசி 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 அந்த இடம் முழுவதும் வாசனை வீசும். எத்தனை நல்ல ஒரு அனுபவம் பாருங்க. நமக்கு முள்ளு குத்துதா? பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அது எப்படிப்பட்ட பலவீனமாயிருந்தாலும் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். என் கிருபையை மட்டும் நாடி தேடி பிடித்துக்கொள். எத்தனை முள் குத்தினாலும் நீ ஒருபோதும் நாசமாக மாட்டாய். நீ வாசனை தான் வீசுவாய். நீ நாசமாக மாட்டாய், நீ வாசனை தான் வீசுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட மலர்களாய் நாம் இருக்க நாம் விரும்புகிறோம்? மலர்ந்த பூக்கள், ஆலயத்தில் இருக்கிற பூக்கள், சித்திர வேலை அது பொன் தகட்டால் மூடப்பட்ட பூக்கள், மனம் மகிழ்ச்சி அது முகம் மலர்ச்சி, முகம் மலர்ந்த ஒரு பூ. 4ஆவதாக நாம் பார்த்தோம், துளிர்த்து திராட்சை கொடி பூ மலர்ந்தது. அது நம்முடைய எதிர்காலத்தில் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களும் நிறைவேறுவதற்காய் நாம் காத்திருத்தலையும் குறிக்கிறது. கடைசியாய் இஸ்ரவேலுக்கு பனியும் லீலி புஷ்பமும் வேரூன்றி அனுபவம் நாம் இருக்கும்போது, கர்த்தரிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும்போது, நாம் லீலி புஷ்பத்தை போல அது பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் சரி, அது முள்ளுகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறார். அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறிவிடும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். ஆண்டவரே சூத்திரம் 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 சூத்திரமாப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்நாளிலே மலர்ந்த பூக்களை குறித்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி மார்த்தாளை போல இராதபடிக்கு ஷக்குனமல தூரமாங்க ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது மரியாதை போல எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமேன் ஆமேன். நாம் செபிப்போம். அன்பினேஸ்வரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராத்திரி வேளையிலும் நீர் இந்த மலர்ந்த பூக்களை குறித்து எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் கடைபிடித்து நடக்க ஆண்டவரே, முள்ளுகளுக்குள்ளே பள்ளத்தாக்குகளிலே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு வாசனை வீசுகிறவர்களா, எங்களுடைய உச்சிதங்களை உமக்கு தருகிறவர்களா நாங்கள் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக எங்களையே சூழ இருக்கிற காரியங்களை நாங்கள் நினைத்து கொண்டிடாம் தேவனுக்கு அடுத்தவைகளை நாங்கள் நினைக்கிறவர்களா எங்களை நீ மாற்றுகிறவர்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் போதுகிறக்காய்
பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த பூக்கள் பூத்திருக்கிறது போல ஆண்டவரே, கிரீடம் பூக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறீர். அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஆண்டவரே தலையிலே இந்த கிரீடம் பூக்கட்டும், இந்த மலர்ந்த பூக்கள் பூக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.